பண்ணி சாம்பிள் பார்க்கலாம். அப்படி திருப்பினா விடுமே என்ன தண்டை பாட்டு ஒரு வயசுக்குள்ள என்ன சப்பாத்து பொருட்களும் இருக்கு. ஸோ பாருங்க ஒவ்வொரு கலர்களில் வந்துருக்கு ஒவ்வொரு பைக்குகள் சொன்னா எல்லாமே வந்து 50% சரி பாப்போம். அதே மாதிரி இந்தியால பக்கம் வந்து ஜீப்போல் இருக்கு. கிள்ளிப்பட விஜய் ஜீப்போல் வந்து வந்து பொம்மை குட்டி எல்லாம் வச்சு அந்த சாம்பிள் காட்டுற மாதிரி சைக்கிள் 3 சீல் சைக்கிள். ஓ 3 சீல் சைக்கிள். அப்படிதான் போல எனக்கு அப்பா மன்னார்ல ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி. அந்த சில்லி இருக்கா. ஓகே அப்ப நாங்கள் வந்து கடைக்குள்ள போக போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் துளசி. நாங்க எங்க வந்திருக்கிறோம்? கிட்ஸ் பேரிக்கு வந்திருக்கிறோம். கிட்ஸ் பேரியோ? நாங்க வந்துக்கிற கடைங்கன்னு சொன்னா மானிப்பாய் ரோட். அதாவது இதால நேரா போனா ஆனைக்கூட சந்தி வரும். அதில் மானிப்பாய் போகலாம் மக்கள். அதே மாதிரி இந்த பக்கமா போனா அஞ்சு சந்தி வருது. கொட்டடிக்கும் போகலாம். அதே மாதிரி காரனருக்கும் போகலாம். நாவாந்துரைக்கும் போகலாம். திருப்பி விட்டா நல்லூருக்கும் போகலாம். அப்ப அப்படி ஒரு நடுச்சந்தில இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு. கடையின் பேர் வந்து பாருங்க கிட்ஸ் அண்ட் பேபி நீட்ஸ். என்ன சொல்லுவாங்க தமிழ்ல விளக்கம் சொல்லுவாங்க. கிட்ஸ் அண்ட் பேபி நீட்ஸ் என்னன்னு சொல்லுவா சொல்லுண்டியாப்பா. அப்ப பாருங்க அப்ப அப்படியே கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து பல வகையான பொருட்கள் வந்து வந்திருக்கான். அப்ப அதெல்லாம் வந்து குழந்தை பிள்ளைன்னு தேவையானபடியா ரெடிமேடா குழந்தைகள் இப்போதைக்கு இல்லாதபடியா மகா கூட்டின்னு வந்திருக்கிறோம். ஸோ நாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது. பாருங்க இப்பயே வந்து கத்த வலிக்கிறது. என்ன உள்ளுக்க போலாமே நான் வீடியோக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. ஓகே அப்ப நாங்கள் வந்து கடைக்குள்ள போக போறோம். பாருங்க குழந்தை பிள்ளை அடம் பிடிச்சுதான் போகுது. பிள்ளைக்கு நிறைய சாமான் இருக்கு உள்ளுக்கு. அங்க பாருங்க முன்னுக்கு வந்து குழந்தை பிள்ளைக்கு தேவையான சைக்கிள் இருக்கு. என்ன துளசி விளங்கப்படுதுங்க சைக்கிள் சொல்லி இருக்கா? சைக்கிள் 3 சீல் சைக்கிள். ஓ 3 சீல் சைக்கிள் 4 சீல் சைக்கிள். இதுல எத்தனை வயசு குழந்தை பிள்ளைகள் ஓடலாம்? 5 பேர். 2 வயசு 5 பேரோ? என்னது? இது வந்து எத்தனை வயசு குழந்தை பிள்ளைகள் ஓடுற சைக்கிள்? இது 5 வயசு 4 வயசு. இதுல வந்து சைக்கிள் இருக்கு. இப்ப ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அப்ப நாங்க கடைசியா வந்து அந்த அண்ணன் கேட்போமே என்ன மாதிரி சர்வீஸ் சொல்ல முடியும்னு சொல்லி. 4 வயசு பிள்ளைகள் மூலம் இப்படிதான் போல எனக்கு அப்பா மன்னார்ல ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி. அந்த சில்லி இருக்கு. அதனால 4 வயசு பிள்ளைகளமோ இல்ல. அப்ப இந்த கடையில வந்து விலை கழிவுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து 50% அரவாசி. இப்ப 100 ரூபா பொருள் 50 ரூபா அப்படி. சரி பாப்போம். அதே மாதிரி இந்தியால பக்கம் வந்து ஜீப்போல் இருக்கு. கிள்ளிப்பட விஜய் ஜீப்போல் வந்து இதான் 3 சீல் சைக்கிள். எது அது 3 சீல் சைக்கிள். துளசி இப்படி சைக்கிள் அங்கே மூடின ஞாபகங்கள் சின்ன வயதுல அப்படி சைக்கிளா? எப்படி சைக்கிள் அப்படி அப்பா வாங்கி தெரியல. அப்படி சைக்கிள் எப்படி ஜீப் வாங்கி தெரியல அந்த காலங்கள்ல? அந்த காலத்துல எங்க வாங்கி தெரியல ஜீப் வந்து. சரி ஓகே அப்படி நாங்க உள்ளுக்க போவோம். அடுத்தது வேற என்ன கொடைக்கல் இருக்கு? இது வந்து என்ன சொல்லுவாப்பா? நடக்க பழக்கிறதாக்குமே. சி ஒற்றை கால் வச்சுக்கொண்டு ஓடுற. ஒற்றை கால் வச்சுக்கொண்டு ஹிந்தி ஓடுறது. அப்படி உள்ளுக்க போங்க. வித்தியாசமா இருக்குது. இருந்தோம் இப்படி சுத்துறாங்க. சரி அப்படி இல்ல விளங்கப்படுத்துங்க. அப்படித்தான் அந்த அப்படின்னா அந்த கடைக்கார அண்ணையே ஒருத்தர் என் காணையில ஆகல. கடைக்காரர் வந்து எங்க ஆக்கல் சரியா விரட்டு வந்தா. ஆனா இது என்ன இது? ஓ நாங்கள் ஒரு பக்கமா எடுத்துட்டு வரோம். ஸ்கூட்டி எல்லாம் இருக்கு. நண்பன் படத்துல வர ஸ்கூட்டி பாருங்க. பிள்ளை வந்து எவ்வளவு விளையாடு சாமான் இருக்கிறதுக்குன்னு அந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல இருக்கிறதான் பிடிச்சோன்னு இருக்கு. இது வந்து என்னது சைக்கிள்? இது துளசி எங்க 3 ஞாபகங்கள் சின்ன வயதுல இது இப்ப வந்திருக்கு. நான் இப்ப பாக்குறேன். இப்ப வந்து பொருட்கள் என்ன சுத்தினா அப்படிதான் இப்படி முன்னு காலை வச்சு கொண்டு சுத்திட்டு ஓடுறாங்க மாதிரி இருந்தோம். இல்லைங்க ஹார்டிக்கலாம் ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. என்னது ஆர் பைக். அடுத்தது வந்து பாருங்க RRன்னு சொல்லி ஆம்பளை குழந்தைகளுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான பைக்குகள் வந்து நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஆனா இது என்ன வித்தியாசமா இருக்கு? துளசி இருக்குங்க. பிள்ளை பயப்படுது அண்ணன் பார்த்து. காலேஜ் இப்படி வர்ற என்ன உண்மை அந்த கடையில ரெடிமேடா குழந்தை பிள்ளை எல்லாம் வச்சிருக்கிறேன். டெஸ்ட் பண்ணி சாம்பிள் பார்க்கலாம். அப்படி திருப்பினா விடுமே என்ன தண்டை பாட்டு. அப்ப பெட்டிச்சில எவ்வளவு இல்ல.
ரைட் ரைட். பாத்தியோ அப்படி ஒரு வித்தியாசமான பொருட்கள்னு சொல்லி அந்த சுத்தி ஏறி இருந்து காலை வச்சு அந்த சுத்தினால் அப்படியே ஓடுமாம். அதே மாதிரி இது எலக்ட்ரானிக் எல்லாம் பெட்டியில ஓடுறது என்ன எல்லாம் சார்ஜ் போட்டு பாய்க்கிறது. பாருங்க 6.5 பைக் கண்டே சொல்லுவோம் பேருந்து என்ன பாருங்க டயர்களை வந்து இவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் பெட்டியல் போட்டிருக்கேன் எல்லாம் பெட்டியல் போட்டிருக்கு. அதே மாதிரி சிஸ்டம் ஆடியோ யூஎஸ்பி சிஸ்டங்கள் வந்து சூச்சுவல் இருக்கு. ஒன் ஆஃப் சூச் பாருங்க ஒன் பண்ணியாச்சு பைக். சத்தம் முறுக்கிற சத்தம் பைக்கில சத்தம் இங்க புள்ள அங்க பாருங்க இந்த பைக் 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 பீம்பி பீம்பி மேலே விளம்பரத்துக்கு கொண்டு ஒரு பிள்ளைய கொண்டு வந்து அந்த பிள்ளை பார்த்து பயப்படுது. அதே மாதிரி இதையும் பார்ப்போம். ஓ எடுத்துட்டேன். ஓ அங்கே இருந்து ஓ இங்க பாருங்க அவங்க சண்டை பிடிக்கல. அதே மாதிரி ஒன் பண்ணி காட்டுங்க துளசி. அது ஒன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ பாருங்க ஒவ்வொரு கலர்களில் வந்துருக்கு ஒவ்வொரு பைக்குகளும் வந்து இது திறப்பு வந்துருக்கு. அது திறப்பு முறையில் என்ன இதென்ன திறப்பு முறையில் கொடுத்து பாருங்க வெளியில் மேலே இருக்கிற வாகனங்களை பார்த்து புள்ள பயப்படுது. தன்னை பிடிக்க வந்து ரைட் பாருங்க மேலே முன்னுக்கு பைக்கில் இப்போ துளசி ஒன் பண்ணவா இங்கே பாருங்க திறப்பு இருக்கு. இதில் ப்ளூடூத் பிளேயர் எல்லாமே இருக்கு. பாட்டுகள் போடலாம், மைக்குகள் இருக்கு, மியூசிக் எல்லாமே இருக்கு, சவுண்ட் கூட்டுற குறைக்கிற வால்யூம் பட்டன் எல்லாமே இருக்கு. இது குறைக்கிறது ஊட்டுறது இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சும்மா அந்த விடுறது தான் போல உண்டு. கடல் அங்கே இருக்கு ஓடுறதுக்கு. அமத்தினா அமத்துறக்க சும்மா காலையில் மெதுவா மெதுவா அமத்தா அப்படியே முன்னுக்கு ஓடுது. இல்ல இதுதான் சான்ஸ் பிள்ளை பாருங்க சொல்லி மகா பயப்படுது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பிள்ளைய கொண்டாடுது. அடுத்ததை பார்ப்போம், அடுத்த ஜீப்பா பார்ப்போம் நாங்கள். ரைட் கடைசியாக எங்களை தங்கச்சி கேமரா பிடிக்க வந்தவா அன்றைக்கு மகா பயப்படுறதால மகாவை வச்சு ஒன்று இருக்குது. ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையான அவ்வளவு பொருட்களும் வந்து இங்கே இருக்குது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு செக்ஷனில் பார்க்க பெரிய ஜீப்லேருந்து சின்ன ஜீப்லேருந்து எல்லாமே இருக்குது. இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதில் பாருங்க ஸ்டேரிங் எல்லாமே இருக்கு. என்ன அப்படி பார்ப்போம். நான் அப்படி ஸ்டேரிங் இருக்குது பாருங்க இந்த இதில் அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்புகிறது ரொட்டேஷனில். அதே மாதிரி சீட் பெல்ட்டும் இருக்கு. ரவிக் போலீஸ்கிட்ட எப்படிப்பட்டால் கூட அந்த இதுகள் இருக்கு. அப்படி நினைக்கிறது வந்து பொம்மை குட்டி எல்லாம் வச்சு அந்த சாம்பிள் காட்டுற மாதிரி ஓடுறதுக்கு. இந்த ஜீப்போட கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குன்னு லைட்டுகள் அதெல்லாம் போட்டு அதுல பேர் சூச்சி அமர்த்தி பேர் ஸோ பாருங்க அதே அப்படில உதான் பயப்படுது. நான் அதை போட்டு காட்டேன். அது ஒண்ணும் இல்ல பீம்பி ஆட்டோ ஆட்டோ பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை விலை வரும் முன்னாடி சூச்சில இருந்து சீட் எல்லாம் அப்படி சொன்ன அந்த ஒரிஜினல் அந்த வாகனம் மாதிரி வந்து சீட்டுகள் இருக்கு. திரும்ப ஒன் மணி காடு அல்ல லைட் செட்டப் எல்லாம் இருக்கு. இது உண்மையாவே ஒரு ஜீப்ல இருந்த மாதிரி அந்த குழந்தை பிள்ளைக்கு அந்த ஒரு ஸ்பீட் மீட்டர்லாம் இங்க ஸ்பீட் மீட்டர் எல்லாம் இருக்குன்னு இதுல போன் எல்லாம் இருக்கு பாத்தியோ. போன் இருக்கு வேற ஓ ஸ்டேரிங் உண்மையான ஸ்டேரிங் மாதிரி பாட்டு எல்லாம் இருக்கு. அந்த 2 பேருந்து போகக்கூடிய மாதிரி ஒரு பாருங்க அந்த எப்படி ஒரு அமைப்புன்னு சொல்லி லைட்டுகள் மியூசிக்குகள்
ஸ்டேரிங் எல்லாம் வச்சு ஒரு செட்டப் உண்டு. ஜான்சனாக்கா என்ன வாங்கிட்டேன் நாங்க. ரைட் ஓகே. அது மோஷன் ஆமத்தினா ஓடும். இரண்டு ஒன் பண்ணி ஒன் பொப்பன் பம் திறப்பு அவ்வளோதான். அடுத்து அந்த காரை பார்ப்போம். பொம்மை குடி அடுத்து அந்த காரை போய் பாருங்க. நீங்க தான் சின்ன பிள்ளை இந்த இதுல மழை வந்துட்டா சைக்கிள் போக்கர் மாதிரி. அடுத்தது இதுதான் அந்த போக்கர் சைக்கிள். சின்ன பிள்ளையில இருத்தி போட்டு கொண்டு சின்ன பிள்ளைங்க சைக்கிள். ரைட் ரைட்டா. அந்த கருதன் எது இந்த அதுல இருந்து அந்த கார் என்ன அதே மாதிரி கார் தான். ரைட் ரைட். ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கிற கார்கள் வந்து பாருங்க. அப்ப வித்தியாசமான முறையில வந்து ஜீப்புகள் வந்து ஒரு பக்கமா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மாடல்லையும் வந்து ஒவ்வொரு சைஸ்லயும் வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கு. பைக்கும் வந்துருக்கு பாருங்க. அப்படி நாங்கள் இப்ப இதுகள் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த செக்ஷனுக்கு போவோம் உள்ளுக்குள்ள. அடுத்து வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையான சப்பாத்து பொருட்களும் இருக்கு. சப்பாத்து சின்ன வயசுல பண்ணி தந்தா அப்ப வாங்கி பிள்ளை அஜ்ஜா நாங்க பாருங்க வந்து விளையாட்டு சாமான்கள் உங்க பாருங்க குழந்தைகளுக்கு பாருங்க. குழந்தை பிள்ளைகளுக்கு தேவையான சாமான்கள் வந்து விளையாட்டு லெதர் இந்த ஷூ. லெதர் ஷூ என்னது லெதரோ இந்த நெல்லர் இல்லாட்டி சும்மா வீடியோ காணி சொல்றீங்க. உண்மையா லெதர் தானே. என்ன எடுக்கிறீங்க புள்ள? பிள்ளைக்கு அந்த விளையாட்டு சாமான் தான் இப்பதான் புள்ள அந்த விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி வருது மூட்ல. அதே மாதிரி பாத்து பிள்ளைண்ட வாத்து வெளியே பாப்போம் இருக்கா. வாத்து பெருசும் இருக்கு. பெரிய வாத்துகள் சின்ன வாத்து அடுக்குற அந்த சின்ன பிள்ளைய அடுக்குறது அடுக்கி விளையாடுறது. அங்க பாருங்க குட்டி 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 காரு முந்தைய அப்பா அப்படி காரு மன்னார்ல வாங்கிட்டாரு தெரியுமா? 3700 அப்படிதான் பெரும் விலையல். என்ன விலையில கூட விலையில. அடுத்து இந்த பக்கம் சின்ன சின்ன கார்கள் வந்து. இது வந்து இந்த டோக்கின் டோமோ இது வந்து அத மாதிரி தான் காய்ச்சா திரும்ப காய்க்குமா என்ன காய்க்குமோ அப்படியோ இல்ல இந்த பொறுத்துறது பொருத்தி விடுறது என்ன. இது வந்து பிள்ளைகள் அந்த மூளைகளை வந்து கார் செட் இருக்கு. கார் செட் இருக்கு. அப்படி அங்க பூரா ஆள் பாப்போம் என்ன தூய் எடுக்குதுங்க. ஒடுங்க ஒடுங்க நீங்க ஒடுங்க பாப்போம். எடுத்து என்ன விருப்பம் ஒடுங்க பாப்போம். அப்ப இதுல இருக்க அந்த பசில்ஸ் வந்து அந்த பொறுத்துறது வந்து ஃபிட் பண்றது பசில்ஸ் வந்து வச்சிருங்க கட்டாயம் பண்ணுவோம். எழுத்து போக திரும்ப வச்சிருங்க. நம்பர்கள் வந்து கனெக்ட் பண்றேங்க. இந்த படிப்பு சம்பந்த விஷயங்கள் இருக்கு. அப்படி அந்த ஓர்டரும் படி பொறுத்துறேன். அடுத்தது இந்த பக்கம் வாங்க. கட்டீடு பொறுத்துறது கட்டை பொறுத்துறது இருக்கு. அதே த்ரெட் அந்த எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் மாசம் கடையை தான் புல்லா வாங்குவோம். அடுத்தது வந்து கூண்டுக்குள்ள கிளி மாதிரி கிளி செட்டப் வந்து வெட்டி போடுறது போல சத்தங்கள் இருக்கிற செட்டப் இருக்கு. மணிவண்ணன் மாமா உனக்கு முதல்ல வாங்கி தர வரும். கோயில்ல வாங்குறேன். கோயில் இது வந்து கொஞ்சம் வளர விட்டு பிள்ளைல கொடுக்குறது என்ன. அது வந்து அங்கால பொம்மைகள் இருக்கு. பூம் பூம் புள்ள குரங்கு பொம்மை குரங்கு மாமா குரங்கு மாமா. ஓ ஓ அங்க பாப்போம். இதோ இதுதான் அந்த பெட்டியில விளைக்கிற பொம்மை போல உகமாடி பேர் நீங்க பூச்சங்க மங்க இருக்கு மட்டும் கட்ட அந்த உதான் நேற்று சொன்னா இல்ல பெட்டியில விளைச்சு உள்ளுக்கு இருக்கு. உள்ளுக்கு தான் கிடையாது. பெட்டியே போடணும்.
ஒரு பேக்கெட் பட்டா எங்களுக்கு பண்ணிருக்கேன் இதில் பெட்டி சிஸ்டம் இருக்கு இருக்கு பெட்டி சிஸ்டம் வெட்டி பூட்டுற அந்த ஆணியல் அடி இதுக்கு வெட்டி பூட்டினா இந்த அந்த மூச்சு விடுற மாதிரி என்ன இந்த பொம்மை இந்த இதுக்கு பூட்டோம் வெட்டியும் இருக்கு பெட்டி இல்ல பெட்டி பூட்டோம் வெட்டி பூட்டா செய்யணும் அந்த மூச்சு விட்டு படுக்கிற மாதிரி அப்படி இங்க பாத்தியே கடைக்கு வந்து உடனே சொல்லிட்டான் சட்டி அச்சோ அதை வைங்க அதுல பேச போறாங்க அத்தே வச்சுட்டு வாங்க ஜான்சன் அப்புறம் வாங்கி தரேன் வேண்டும் இங்கால வேற என்ன இருக்கு இங்கால எப்படி இதுவும் பெட்டி தான் போல இங்க இருக்கு வெட்டியல் இங்க பாரு அது புள்ள வைங்கோ இன்னைக்கு பிள்ளைக்கு வந்து எல்லாம் எடுத்து கொண்டு கையில வெளியில ஆமா குட்டி இருக்குது இதுவும் பெட்டியோட வேற பெட்டியும் இருக்கு இது சும்மா வடிவு போட்டு சின்ன பிள்ளை விளையாடுறது கிளி கிளி துளசி ரெண்டையும் வச்சு எப்படி காட்டுங்க ஐயோ வேற இல்லையா நான் விளம்பரப்படுத்துறேன் அடுத்த பொம்மை ரெண்டு இது கிளி இது கிளி அடுத்த பொம்மை ரெண்டும் இங்க பொம்மை குட்டிய அடுத்த கீழ் பொம்மை ரெண்டு நான் தான் விளம்பரப்படுத்துறேன் பாருங்கோ இந்த பிளாக் கலர் பிங்க் கலர் பொம்மை அடுத்து அப்படியே இந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு புள்ளி எப்படியே சுற்றுலா கடைசி அப்படியே ஆட்டோ விருது கடைசி தான் கேட்கப்பறம் எல்லாம் பல்ல பாருங்க பிள்ளையும் சுற்றி பாவப்பிள்ளி இந்த பொம்மை குடி இந்த இங்கிலீஷ் படங்கள்ல இந்த செய்வினை செய்யுதுன்னு இதுல அப்படி ஆணியல் குட்டி வந்து அவா கொடுங்க விருப்பம் இல்லையா பிள்ளைங்க அந்த வயரிங் வேலை சாமான் பௌத்தி இதுகள் மாதிரி அப்படி இந்த செட் இது வந்து கொஞ்சம் அந்த முராலான குழந்தை பிள்ளைகள் அந்த கலர்ஸ் அந்த பௌத்த அதுகள் முராலான குழந்தை செக்ஷன் செக்ஷனா இருக்கணும் உங்கள்ட்ட துவக்கி இருக்கு இதெல்லாம் அப்படியே எனக்கு இந்த பொடியில் கொஞ்சம் தேர்ந்து அந்த அடிக்கிற பொடியில் இந்த அப்படி விடுவாங்க அப்படியானதான் சரி வேண்டிய படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கலர் செட் பண்றது இது பொறுத்துறாரு சிரிச்சு கொண்டிக்கிறா பிள்ளைக்கு அந்த எல்லாத்தையும் பார்த்து சிரிப்பா இருக்கு இப்ப எதை வீட்டை கேட்கிறேன்னு சொல்லி பிள்ளை பிள்ளை வளரட்டும் பென்சில் பிள்ளை அவ்வளவுதான் பென்சில் தரலாம் பிள்ளைக்கு அந்த சாம்பிள் அண்ணாக்கு திறப்பு அந்த பெட்டியை போட்டு மூச்சு விடுற பொம்மை பொம்மை குட்டி என்ன பொம்மை மூச்சு விடுற பொம்மை பிள்ளை இப்ப அடுத்தது வெளியில பயந்துட்டு இங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்தீங்க அப்ப அங்க போகுது என்னால அஞ்சால பக்கம் தான் மெயின் செக்ஷன் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து முதல் ஷூக்கள் இருக்கு 6 மாதம் ஒரு வயது பிள்ளைகளுக்கு இஞ்சால அதுக்குள்ள உள்ள ஒரு வயசுக்குள்ளயா கேர்ள்ஸ் ஒரு வயதுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கான ஆடைகள் என்னென்ன பிரைஸ் நல்ல இது துணியல் சோப்பா இருக்கும் சில குழந்தைகளுக்கு அந்த துணியல் சரி நல்ல துணியல் துணியல் மெட்டீரியலுக்கும் சில குழந்தைக்கு அந்த புண்ணாக்கும் அந்த தோல் இது சாஃப்டான அந்த சாஃப்டான வெயிலுக்கு நல்ல வெக்க காலத்து கதுரையோ நங்கியா கதிரையா பாருங்க இந்த கதிரை இது சின்ன குழந்தைகளுக்கு அவளுக்கு சரி வேற நம்ம காக்கு என்ன பயப்படுது பழக்கம் இல்லை தானே பாப்பி நிக்குது இது பாய்ஸ் செட் ஆகும் இது பாய்ஸுக்கு ஜான்சன் இது பாய்ஸுக்கு ஒரு வயசுக்குள்ள என்ன ஷர்ட் ஐட்டம் இருக்கு முதலாவது பிறந்த நாள் இந்த வேலையை அடிச்சிருக்கு
எல்லாம் இவே இந்த சில் பிராண்ட் பேபி நீட்ஸ். விருப்பமான அந்த பொம்மை வந்துச்சு போய் பண்ணுங்க. பாங்க பொம்மை குடி வா. எங்க நன்ன வச்சுக்கிறேன் கையில. பாங்க போய் பொம்மை குடி வா. ஓ இப்போ ஒவ்வொரு செக்ஷனா போய் கொண்டு இது என்ன துளசி இது வந்து இது வந்து சூப்பி போத்தல் இருக்கு. பிசுங்கான் போத்தல் போல. பிசுங்கான் போத்தல்? பிசுங்கான் போத்தல் பாரு. ஓய் அடுத்து வந்து இங்கேயும் இருக்கு சூப்பி போத்தல் வந்து. வாவ் லைட் பொம்மை குட்டி. அது எப்படி வச்சு பாருங்க நெஞ்சு வச்சுக்கோ வச்சுக்கோ நெஞ்சில வச்சுக்கோ. இப்படி ஹார்ட் அடிக்கிறேன். போக முடியும் நித்திர தூக்குற மாதிரி போய் போயிரு. தோய் தோய் எங்களுக்கு மகா குட்டி வேண்டாம். என்ன சரிங்க குழந்தை என்ன வேணும் பாடுங்க பாடுங்க அப்படியே. புள்ள வேண்டாமா மாத்தி ஜான்சன் பாயில் வா அடிச்சு போடு வா அடிச்சு போடு வா போடு சொன்னாங்க போடு சொன்னாங்க. அவா கொடுங்க அவா கொடுங்க அவா கொடுங்க. அது பயப்படுது யோசிச்சு பார். பாக்குதா பாபா குடி நீட்டா கொள்ளுது பொம்மை குடி நீட்டா கொள்ளுது நித்தா கொள்ளுது சட்டி தட்டி ஜோ 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 நித்தா கொள்ளுது புள்ள. நித்ரா கொள்ளுது புள்ள. தெரியுது ஆடுறது ஆடுறது தெரியுது. அவா கொடுங்க அவா கொடுங்க அவா கொடுத்துருங்க அவா 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 கொடுங்க. கடிப்பி 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 ரைட். சோ சரி சொல்லி சோ ஜான்சனா வாங்கிட்டு இந்த கதை மட்டும் வேண்டாம். ரைட் ஓகே. அப்படியே அடுத்ததா வந்து இது என்ன இதுல சூச்சிருக்கும் கட்டாயம் அங்கே பிள்ளைக்கு பாருங்க பம்பஸ் மாத்தப்படுது அங்கே இருக்கு. அடுத்ததுல சூச்சி எப்படி இருக்குன்னு திரும்ப சின்ன மாரி பெட்டி அப்படி ஆட்டும். அது பின்னுக்கே தான் சூச்சிருக்கு அதுல. இந்த செக்ஷன் வந்து துளசி விளங்கப்படுத்தும் போது சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற அந்த என்ன சொல்றது சூப்பி போத்தல் கேட்டானிகள் பாடுகள் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி சுடுதண்ணி போத்தல்கள் ஒரு விதமா இருக்கு. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமே இல்லை, இது பெரிய ஆக்களும் வந்து யூஸ் பண்ணலாம். என்ன ரிங் போத்தல் கீட் நிற்கும் அதுல கீட் நிற்கும் அது சுடுதண்ணி விட்டா என்ன ஓ அது கீட்டும் நிற்கும் அது சுடுதண்ணி விட்டா. அதே மாதிரி செட்டா வருது பெருசு உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். இதுல எத்தனை லிட்டர் வந்தது? அது 10 ஒன்று 2 வருதுன்னு அதுக்குள்ள அப்படி. ஓ 10 லிட்டர் அதுக்குள்ளேயே 3 வருது. இந்த பக்கம் இன்னும் ஒரு சைக்கிள் கூட சைக்கிள் கார்கள் தான் இருக்கு. பெரிய ஷோரூம் சும்மா உருட்டி கொண்டு பிறந்த குழந்தை தவண்டு தெரிய குழந்தை. அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் வளர்ந்த ஆக்களுக்கு வந்து உடுப்பு போல் இருக்கு. இந்த பக்கம் சின்ன விளங்கப்படுத்தவங்க தான் தெரியும் குழந்தைகள் இருக்கு உங்களுக்கு. எத்தனை வயசு பிள்ளைக்கு தெரியாது. எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு வரும்போது அதான் செட்டா வந்திருக்கேன். இந்த உடுப்பு வந்து செட் உடுப்பு செட் மாதிரி அப்படியே. அதே மாதிரி இந்த பக்கம் ஜீன்ஸுகள் இருக்காங்க. பாய்ஸுக்குரிய ஜீன்ஸுகள் வந்து ஜீன்ஸுகள். அட பெகி ஜீன்ஸ் கூட வந்து வந்துட்டேன். துளசியின் விருப்பமான ஜீன்ஸ் வந்து பெகி ஜீன்ஸ் தான், பெகி உடுப்புகள். அதே மாதிரி இந்த பக்கம் காருகள் இருக்கு 650 ரூபாய்க்கு இருக்கு. ஒவ்வொரு பிரைஸ் புது என்ன எடுத்து பார்ப்போம். பிள்ளைக்கு பிடிச்சு கொண்ட ஒரே ஒரு பொம்மை பிள்ளைக்கு அதான் பொம்மை ஒன்று பிடிச்சு கொண்ட என்ன இருந்ததுலே. இது சும்மா நோமல் நீல் ஆம்ஸ்ட்ராங். யார் இவர்? இவர் எங்க போய் இறங்கினவர்? மானிப்பாயிலே நிலாவில போய் இறங்கினவர். இதுதான் அந்த லைட் எரியும் ஃபுல்லா எல்லா இடத்தையும்.
இப்போ துளசி சொல்ல போகிறா நீல் ஆம்ஸ்ட்ராங் யார் துளசி ஜான்சன் நான் கேட்பேன் என்ன வெயில் அங்கேயும் நிறைய செக்ஷன் இருக்கு அப்படியே இதுக்குள்ளேயும் இருக்கு நிறைய உடுப்புகள் இங்கே இது பொம்பளை பிள்ளைக்கு தெரியும் உடுப்புகள் இருக்கு எங்க பிள்ளை கூப்பிடு என்ன விஷயம்னு சொன்னா உலகம் சுத்தி சுத்தி பாக்குற துளசி ஒண்ணுமே வேண்ட மாட்டா ஜான்சன் நான் வாங்கிட்டு நான் வந்தேன் எங்கடே ஜாக்கும் ரிம்ல போகுது ரிம் போய் நலிக்குது அப்படியே இது வந்து எத்தனை வயது பிள்ளைகளுக்கு இது 3 வயசு என்ன நினைக்கிறேன் அப்படி சைஸ் சரியா மாதிரி இந்த பக்கத்துலயும் பாருங்கோ இன்னும் நிறைய விளையாட்டு சாமான்கள் இருக்கு அந்த டாக்டர்கள் செட் வந்து அப்படியே ஊசி டெலஸ்கோப்புகள் இருக்கு இது என்னது பேட்மிண்டன் இருக்கு இது என்ன பாக்ஸிங் இது கொஞ்சம் அந்த முறாளான குழந்தை பிள்ளை இருக்கு அந்த அடிபாடு குழந்தை பிள்ளைக்கு தான் ஆனா கேர்ள்ஸும் செய்யற அந்த பாக்ஸிங் என்ன அடிச்சு பழகினா பேருந்து பிள்ளை இல்ல வளர்ந்து எங்களுக்கு அடிக்கும் நான் பிள்ளையை பழக்கப்ப பழகு இது வந்து என்ன ரேசிங் போட் இது இந்த இது போகு என்ன பெட்டி போட்டு வர்றது தண்ணிக்க போட்டு வர்றது இந்த நிறைய வித்தியாசம் விளையாட்டு சாமான் இருக்கு பார்க்க எனக்கே ஆசையா இருக்கு என்ன துவக்கி இருக்கு என்ன அந்த ஃபயர் கன் சத்தம் கேட்கும் இதெல்லாம் கொஞ்சம் ரெயின் இருக்கு மேல யாழ்தேவி ரெயின்கள் கிறிஸ்மஸ் இதுக்காக அந்த டிசைனா போட்டிருக்கு ரைட் அது கிறிஸ்மஸ் டிசைன்ல வந்து ரெயின்கள் இருக்கு மேலதான் கொஞ்சம் துளசிக்கு பிடிச்ச ஐட்டங்கள் இருக்கு பேட்மிண்டன் விளையாடுவீங்களோ ஒரு கிழமையா விளையாடுனதே வாங்கி தந்ததே இல்ல விளையாடுறது அப்பா வாங்கி தெரியல பேட்மிண்டன் அக்கா அண்ணா விளையாடுறதா முந்தி வச்சிருந்தீங்கல்ல அக்கா அண்ணா பொம்மை குட்டிகள் இருக்கு பாருங்க இல்ல அப்பெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கு நிறைய ஷூகள் இருக்கு என்ன இங்க நெல்ல ஷூ அது ஷூ என்ன துறப்படுதுங்க ஹலோ ஹலோ சின்ன உதவி உண்டு நல்லதுல வச்சு இந்த பிள்ளை பொம்மை பாத்தியோ இங்க பொம்மை குட்டி பாத்து பொம்மை குட்டி ஏன் பிள்ளை பயப்படுங்க பொம்மையில என்னது எனக்கு குருட்டு படுது போல வைக்கி படுது இல்ல போயினாதான் விடுவாங்க சொன்னா வச்சு தருத்தானே போயிடும் அதுதான் அது கீழே நான் நினைக்கிறேன் கீழே பெட்டி இது இல்ல கீழே பெட்டி ஸ்ட்ராங் இல்ல அப்படி சும்மா சைட்டாவே ரைட் மேல வச்சுட்டு பாருங்க துளசி வந்து ஒரு இதை விட மாட்டுப்பட்டு நைஸா வீடியோ முடிச்சிட்டு போடுவோம் அது கீழே ஒட்டி இல்ல கலர் கீழே அந்த இது படையில ஒட்டு படையில நங்கி போட்டாங்க நங்கி கதிரி எழுந்துட்டு அதே அங்கால பயப்படுதா கீழே இவ்வளோ அப்படியே மேல வச்சிரு ஓய் பிள்ளைக்கு என்ன வேணும் உங்க ஜான்சன் வாங்கி தருவேன் அதுதான் ஓ என்ன வேணும் எது இதோ அது 10,000 தாண்டு தான் இது அந்த பெண் குயின் அந்த ரெண்டையும் வச்சு பிடிச்சி அடுத்த பெண் குரங்கு ஓடி வர You are under arrest. சுட்டு போடுவேன் நீங்க போய் காட்டுவீங்களோ இதே வசம் பண்றது சி அந்த பிள்ளையை சொல்றது வசம்பு ஸ்பெஷல் வசம்பு மணக்குமா வசம்பு தெரியல இதுக்கு பேர் வசம் பண்றது இல்ல சூப்பி போட்டு கழுவுறாரு சூப்பி போட்டு கழுவுற இது திங்ஸ் அடுத்து இது சூப்பி போட்டு வித்தியாசமாகல இது தெரியல சூப்பி போட்டு தான் நினைக்கிறேன் அடுத்து கூடைக்கு என்ன இருக்கு
இங்கே பக்கம் தொப்பியல் இருக்கு, துளசி ஒரு தொப்பியை நடத்து போடுங்கப்பா பிள்ளைங்க. பிள்ளை டிசைன் தொப்பியல். தொப்பி போட்டு பாப்பா. இல்ல மண்டை கவுந்து. ஆச்சா வேற எவ்வளவு வழியா இருக்குன்னு சொல்லி அடுத்த கலர்ல போட்டு வேற ஒரு கலர்ல. தொப்பி ஆச்சா ஆச்சாடி ஆச்சா 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 ரைட். தொப்பி எல்லாம் முந்தி பள்ளியிடம் போய் நாங்க போட்டது. இந்த இது இருக்கு பாவப்பள்ளி இதான் இந்த தொட்டில கட்டி ஒரே மேல இல்லையே தா காட்டுறதுக்கு. அந்த சத்தங்கள் ஒன்று ஏன் அந்த சத்தங்களுக்கு பிள்ளை நிறுத்த கொள்ளுமா இந்த விளையாட்டை பாருங்க பத்தியா முடி கூட சரியான ரைட் ரைட். பாருங்க ஆடுங்க ஆறு ஆறு சரி இப்ப கணக்காக அடிக்க போயிடும். பாத்தியா வைக்க விட்டான் ஆளு கோவம் வந்து வைக்க வேண்டாமா திரும்ப ஒரு பிள்ளைக்கு முறிய காட்டாமா பாருங்க பிள்ளை பாருங்க. அடிக்க போயிடும் பாத்தி சரி இப்ப மீக்கான் உளுத்து பறைச்சு கடிக்க வராதுல இங்க அடுத்த போவைங்க அப்படியே இது தூக்குமா புள்ள தூக்குமா புள்ள தூங்குப்பா. பெட் மாதிரி விரிச்சு விடுற அப்படியே அப்படியே முன்ன விட்டாம் இது மேல போறது தான் தூக்குமா அதுல வந்து நீங்க தூக்கூடாது. பாருங்கால் வீட்டை கொண்டு போகுது அவட விடுங்க பிள்ளை விடுங்க கொண்டு போங்க. நீங்க இங்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைகள் பிறந்த உடனே போடுற துணியில உடுப்புகள் வந்து இங்க செட்டா வருது. செட்டா சொக்ஸ் தொப்பி சட்டை அப்படி எல்லாம் இருக்குண்ணே. இதுலயும் கலர் ப்ளூ கலர் சொக்ஸ் வித்தியாசமான சொக்ஸ் வித்தியாசம் செட்டா வருது இல்லாம டிசைன்ல வந்து அப்படி இதுவும் பேபி சட்டை என்ன இல்ல ஒற்றை கரைக்கு இப்பதாங்க அடிக்கடி விடுறது மேல ஹட்டு. இனி போய் கடற்கரை சந்திப்போம் என்ன இருந்துட்டு கூல பாருங்க பிள்ளை ஷாப்பிங் செஞ்சு காலேஜ் போயிருக்குது அப்படியே ஒன்னும் பாய்க்கிறேன் இந்த பேசி ஒன்னும் பாய கொடுக்க பிள்ளை பேசி ஒன்று இருக்குது எங்களை. இத்தனை வந்துட்டு பாய் 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 காட்டுங்க. சரி இந்த பாக்ஸா காட்டு இந்த பாக்ஸா காட்டில இங்க இதை கவனிக்கல ஊஞ்சால் மாதிரி நீர அடிப்படை ஓகே. அப்ப பாத்திருப்பீங்கள் இங்க இருக்க நிறைய பொருட்கள் வந்து சின்ன குழந்தை பிள்ளைல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாம் இருக்குங்க. ட்ரிங்க் பாட்டில் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த 60% 50% ஆஃபர் போட்டீங்க என்ன மாதிரி அது எப்ப மட்டும் அந்த ஆஃபர் இருக்கு தொடர்ச்சியாவே இருக்கு கடையில வந்து கடை ஓபன் பண்ண நாள்ல இருந்து இருக்கு. நார்மலா இந்த சைக்கிள் வந்து வேறக்க வந்து வெளியில பார்க்கையில வந்து இதுகள் வந்து எவ்வளவு போகுது? இந்த சைக்கிள் நான் கொடுக்குறேன் வந்து சாதாரணமா இது பஜார்ல போற பிரைஸ் வந்து ஒரு 7500 ரூபாய் கிட்ட போகுது இந்த மாடல். நாங்க எப்படின்னா கொழும்புல ஹோல்சேல் கொடுக்குற ரேட்டுக்கு ஒரு 5600 ரூபாய்க்கு கொடுப்போம். 5500 ரூபாய்க்கு அப்படி 5500 ரூபாய்க்கு போகுது சைக்கிள். அப்ப என்னன்னு சொன்னா இந்த காலத்தை தேர்ந்த எல்லாமே வந்து ஆன்லைன் சிஸ்டங்கள் வந்துருக்கு நிறைய. எல்லாமே இப்ப என்ன சொல்றது சாதாரண ஒரு என்ன சொல்றது
ஒரு பம்பர்ஸ் கூட இப்போ ஒன்றுல தான் ஆர்டர் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ யாராவது டெலிவரி கேட்டா சர்ப்ரைஸா எல்லாம் டெலிவரி கேட்டால் டெலிவரி பண்ற இது வந்து உங்கள்ட்ட சர்ப்ரைஸ் நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம். செஞ்சு கொடுக்குறீங்க இந்த டெலிவரி எல்லாம்? ஒரு சர்ப்ரைஸ் செஞ்சிட்டோம் முதலாவது. இப்போ ரெண்டாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் நாளைக்கு போகுது. அப்ப டெலிவரி எல்லாம் பண்றீங்க? ஜெஃப்னால இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பரவாயில்ல எங்க டெலிவரி பண்றீங்க. பாருங்க, நான் வேலைக்காக தான் நினைச்சேன் சொன்னா இப்ப கூட எல்லா பொருட்களும் வந்து இப்ப ஆர்டர் பண்றது. இப்ப புலம்பெயர் ரோல் நிறைய பேர் இருப்பீங்க. அவைக்கு வந்து டிரெக்டா வாங்கி கொடுக்க முடியாத அளவுல வந்து கூட வந்து ஆர்டர் தான் கொடுக்குறது, அதாவது வந்து டெலிவரி பண்றதுக்கு. அப்ப இங்க யாழ்ப்பாணத்துல வந்து இப்படி நிறைய கடைகள் இருந்தாலும் எல்லா கடையிலும் வந்து டெலிவரி சிஸ்டங்கள் இல்லை. வந்து வாங்கி கொள்ற மாதிரி தான் இருக்கு. எங்கள்ட்ட எப்படின்னா கிஃப்டையும் எடுக்கலாம், அதே மாதிரி அதுக்கு சர்ப்ரைஸும் எடுக்கலாம். சர்ப்ரைஸ் நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து? கான்டாக்ட் நம்பர் வந்து 07685899493. இப்போ வெளியில இருந்து யாரும் தொடர்பு கொண்டாலும் வாட்ஸ்அப்ல அந்த நம்பர் கிடைச்சா உங்களை தொடர்பு கொண்டு கொள்ளலாம். அதே போல எங்க டிக்டாக் பேஜ் இருக்கு, கிட்ஸ் பேர் ஜெஃப்னா. ஃபேஸ்புக்லயும் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு. யூடியூப் இருக்கு. என்ன கிட்ஸ் பேர் ஜெஃப்னா? கிட்ஸ் பேர் ஜெஃப்னா அடிச்சா வரும். அதுலயும் கூட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஆர்டர்ல கொடுத்து கொள்ளலாம். கூகுள்ல லொகேஷன் சர்ச் பண்ணாலும் வரும். இது வந்து அக்யூரேட்டா வந்து இது எந்த இடம் வந்து? இது வந்து யாழ்ப்பாணத்துல 5 சந்தி, மானிப்பாய் ரோட்ல 5 சந்தி. நேரா போனா ஆனக்கோட்டை சந்தி எல்லாம் பேருது. அப்படி நல்லூர் வெளியே சொல்லியிருப்பேன் அந்த இடங்கள் தான். அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வந்து எல்லா பொருட்களையும் வந்து பார்த்திருப்பீங்க. அந்த மூச்சு விடுற பொம்மை ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளவு போகுது? அது உங்களுக்கு 1800 ரூபாய்க்கு தரலாம். 1800 ரூபாய்க்கு வந்தாங்க. மகா குழந்தைக்கு வாங்கி பொம்மை உண்டு, மூச்சு விடுற பொம்மை உண்டு. சரி, அப்ப பார்த்திருப்பீங்கள் எல்லா பொருட்களையும் வந்து காட்டியிருந்தேன். இந்த கடையில வந்து இப்ப சித்திரைக்கு திறந்த இந்த கடை வந்து எல்லா விதமான பொருட்களும் இருக்கு. இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொன்னா நீங்க அனைத்து பொருட்களையும் வந்து இங்கேயே வாங்கி கொண்டு போகலாம். அதாவது யாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதியில் இருக்கு, 5 சந்தியில வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இப்போ யாருக்கும் வந்து பைக்கோ சைக்கிளோ அதே மாதிரி பொருட்கள் உடுப்புகள் வந்து உடுப்பு செக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. விளையாட்டு பொம்மைகள்னு சொல்லி எல்லா விதமான பொருட்களும் வந்து இருக்கு. உங்களுக்கு அதில் வந்து தேவை வீட்டுக்கு அனுப்பணும், நீங்க எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமை, உங்களுக்கு டெலிவரி பண்ணணும்னு சொன்னாலும் வந்து டெலிவரி வந்து செஞ்சு கொள்ளுங்கம்மா. இவன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எங்களோட யூடியூப் வீடியோல வந்து போட்டிருக்கிறோம் பாருங்க. கீழே வந்து நம்பர் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு வந்து இந்த பொருட்களை வந்து நீங்களே டெலிவரி எடுத்துக்கொள்ளலாம். என்ன நார்மலா யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்து டெலிவரி சார்ஜ் வந்து 550 ரூபா 600 ரூபா ரூபாய்க்குள்ள தான் போகுது டெலிவரி சார்ஜ் வந்து கிலோவுக்கு வந்து. அப்ப நீங்க பார்த்து இவரோட டிரெக்டா வாட்ஸ்அப்லயே காய்ச்சி பேசிக்கொள்ளலாம். வேற எதுவும் ஆஃபர்கள் அப்படி பெருசா இல்லையா? பெருசா இந்த ஆஃபர் பத்தி என்ன ஆஃபர் அது சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்லுங்க. அதான் மைக் தந்து எப்படின்னா எங்களோட உள்ள கீக்கிற பொருள் சாதாரண 30, 40, 50 பொருள் டிஸ்கவுண்ட் பொருள் இருக்கு. அது 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா இது முதலாவது கிஃப்ட் கொடுப்போம். இந்த கிஃப்ட கொடுப்போம் குழுக்கள் முறையில செலக்ட் பண்ணி 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஜனவரி 14ஆம் தேதி கொடுப்போம். ஜனவரி 14 இப்போதைக்கு ஒரு 60 பேர்கிட்ட பதிஞ்சிட்டாங்க. இது முதலாவது பிரைஸ் கொடுப்போம், இது 2வது பிரைஸ் கொடுப்போம், அது 3வது கொடுப்போம். கபோர்ட் எப்படின்னா எல்லாத்தையும் லொக் வருது. இப்ப சாதாரண மத்த கபோர்ட் இது எப்படின்னா ஒவ்வொரு டோருக்கும் வந்து தனித்தனி லொக் இருக்கு. அப்ப இதுக்கு வந்து என்ன செய்யணும்? இது எடுக்கிறேன்னு சொன்னா இலவசமா வெறும் ஒரு 5000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு இந்த கடையில நீங்க எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு குழுக்கள் முறையில வந்து தெரிவு செய்யறதுக்கு வந்து முதல் 3 பேருக்கு இது என்ன இந்த ஜீப் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி 2வது 3வது பரிசு பொருட்கள் இதுன்னு சொல்லி இலவசமா வந்து பெற்றுக்கொள்ளலாம். 5000 ரூபாய் பொருட்கள் வாங்குறார்கள். மற்ற ஜீப் எல்லாம் வந்து எப்படின்னா இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க வந்து கிஃப்ட் பண்றது நினைப்பாங்களே, அவங்களுக்கும் ஆர்டர் பண்ணி இது செய்யலாம். கூட ஜீப்புகள் தான் ஓடுது. இப்ப சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லி கூட ஜீப்புகள் தான் ஓடுறது. உண்மையிலே சொல்ல ஜீப் ஐட்டங்கள் தான் ஓடுறது. கூட ஜீப்புகள் வந்து வேண்டி கொடுக்குறாங்களும் இருக்கிறோம். கிஃப்ட் ஆகும் வந்து பர்த்டேக்குன்னு மட்டும் இல்ல, சில பேர் வந்து பார்த்தோன்னு பிடிச்சி கொண்டாலும் வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளைக்கு இது தேவை ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் ஆர்டர் பண்றாங்க. மெசேஜ் பண்ணி சர்ப்ரைஸ் எல்லாம் அவங்க தான் கூடுதலா சர்ப்ரைஸ். அதான் நான் சர்ப்ரைஸ் கூட இப்ப இங்க இருக்கிறவங்களும் இங்கே வாங்கி கொள்ளுவாங்க. வெளியில இருந்து பாக்குறாங்க வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவாங்க டெலிவரியில வந்து. அதான் உங்களை முதலே கேட்டுக்கொண்டு அடுத்தது எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் வந்து ஹோல்சேல் விலை, கொழும்பு பஜார்ல போற ஹோல்சேல் விலைக்கு எடுக்கலாம். காரணம் வந்து நாங்க இம்போர்ட் பண்ணி செய்யறதுனால அந்த விலைக்கு எங்களுக்கு தர. அதே மாதிரி இப்ப ரீசேல்ஸ் பண்ணி கொள்றாங்களும் உங்கள்கிட்ட வரலாம். என்ன ரீசேல்ஸ் பண்ணி கொள்றாங்களும். ஸோ பாருங்க, நல்ல ஆஃபர்கள் வந்துலாம் போயிருக்கு. எங்களோட டிக்டாக்லேயும் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய ஆஃபர்கள் போகுது. 5000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற ஆட்களுக்கு வந்து
இந்த ஜீப், அதே மாதிரி இந்த சைக்கிள், இந்த பெரிய கபர்ட், அதில் வந்து திறப்பு வச்ச லொக் மாடல் சிஸ்டத்தில் வர கபர்ட் வந்து இது எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. வந்து இது சும்மா இழுத்தொன்ன வர மாதிரி தான் இருக்கும், லொக் இல்லாமல். இது வந்து லொக்கோட வர கபர்ட் வந்து அப்படி செட்டாக வந்து 3வது ப்ரைஸாக வந்து போகுது. மறக்காம பாருங்க, பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து முக்கியமாக வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு இப்படியான கிஃப்ட்டுகள் வந்து வாங்கி கொடுக்குறது வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்படியான ஆட்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். எல்லா பொருட்களும் வந்து ஒரே இடத்துல இருக்கிற இதுன்னு சொன்னால் கிட்ஸ்பெரி என்ன பேபி நீட்ஸ் சொல்லி சொல்லுங்க, முடிச்சிருங்க. சரி, ஓகே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன், மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்க, அவ்வா கொடுங்க. நன்றி. அது வேற வீடியோ எடுத்து